புத்திர பாக்கியம் இல்லைனா சாமானிய மனிதன் கூட நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டோட மன்னன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த மன்னனுக்கும் எல்லா செல்வங்களும் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லை. மன நிம்மதிக்கு காட்டுல வேட்டையாடுறத வழக்கமா வச்சிருக்காரு. ராஜ்யத்துல கூட கவனம் செலுத்த முடியல. பாவம், எல்லா பொறுப்பையும் அவரோட மந்திரியே ஏத்துக்கிட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து மனசுல ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம். அது எதனாலன்னு தெரியல. அதை யோசிச்சுக்கிட்டே வேட்டைக்கு போன மன்னனுக்கு திடீர்னு ஒரு குழந்தையோட அழுகை சத்தம் கேக்குது. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி மெதுவா நடந்து போறான் மன்னன். வேட்டைக்கு வந்த மன்னன் தன்னோட படை பரிவாரங்களை விட்டுட்டு காட்டுல வழிமாறி போய் அன்னைக்கு ராத்திரி ஆவிகள் உலாவும் மயானத்துல மாட்டிக்கிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கும் போது சுத்தி இருந்த ஆவிகள் அவனை நெருங்கி வருது. வீட்டுல அந்த பரமசிவனை கண்ணீரோடு வேண்டிட்டு இருக்க இளம் பெண் கன்னிகா வீட்டு கதவை அந்த படை வீரர்கள் தட்டுறாங்க. அந்த நாட்டுல இருந்த எல்லா கன்னி பெண்களையும் அந்த மன்னன் தான் சிரஞ்சீவியா வாழ்றதுக்கு பலி கொடுத்துட்டான். இப்ப கன்னிகாவோட வீட்டு கதவை படை வீரர்கள் உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அவ கண்ணை மூடி அந்த பரம்பொருளை நினைச்சு வேண்டா. இந்த வார வீடியோல சபரிமலை சாஸ்தா ஐயப்பனா அவதரிச்ச வரலாற்றை பார்க்கலாம். தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கொடுக்கும்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சுவாமி சரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் லிங்கா, இது உங்கள் மௌனமதில். வாங்க கதைக்குள்ள போகலாம். விந்திய மலைத்தொடருக்கு அடிவாரத்துல காலவன்ற முனிவரும் அவரோட மகள் லீலாவதியும் வாழ்ந்து வந்தாங்க. காலவன் முனிவருக்கு சீடனா தத்தாத்ரேயர்ன்றவர் இருந்தாரு. இந்த தத்தாத்ரேயர் யாருன்னா அத்ரி மகரிஷிக்கும் அனுசியாவுக்கும் பிறந்த மகன். அதோட அவரு துர்வாச முனிவரோட சகோதரர். தத்தாத்ரேயரோட வசீகர தோற்றத்தினால கவரப்பட்ட லீலாவதிக்கு அவரு மேல காதல் வந்துருச்சு. தன்னை மனைவியா ஏத்துக்க சொல்லி வேண்டினா. ஆனா சுத்தத்துறவியான தத்தாத்ரேயர் இல்லற வாழ்க்கையில ஆர்வம் காட்டல. லீலாவதியோட வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கல. ஒரு நாள் தத்தாத்ரேயன் தியானத்தில் இருக்கும்போது அவரை தொந்தரவு பண்ணதோட என்ன நீங்க உங்க பட்ட மகிஷியா ஏத்துக்கணும்னு பிடிவாதம் பண்ணா. அந்த நேரம் கோபமான தத்தாத்ரேயர் நீ மகிஷியா போவ அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அதாவது எருமையா போவனு. அப்பவும் லீலாவதி விடல. உன்னை காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக என்னைய எருமையா போவன்னு சொன்ன நீயும் எருமையா பிறந்து எனக்கே கணவனாய் வருவாய் அப்படின்னு எதிர் சாபம் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வரமுனின்னு சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தாரு. எல்லாத்துலேயும் சிறந்ததா இருந்தவர் தனக்கு இணை யாரும் இல்லை அப்படின்ற தலைக்கணத்தோட இருந்தாரு. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தலைக்கணம் அப்படின்ற ஒன்று இருந்ததுன்னா மற்றவங்களை மதிக்கும் பண்பு இல்லாம போயிடும். அது மாதிரி தான் ஒரு நாள் அகத்திய முனிவர் அவர் ஆசிரமம் வழியா வரும்போது எருமை மாடு உருவத்துல போய் அவர்கிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டாரு. இதனால கோபமான அகத்திய முனிவர் என்ன அவமானப்படுத்தின நீ எருமையாக பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த காலகட்டத்துல தனுன்ற அசுர அரசனுக்கு ரம்பன் கரம்பன் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்கள ரம்பன்ற அசுரன் கடுமையான தவத்துல இருந்தான். அவனோட தவத்தை மெச்சின அக்னி பகவான் அவன் முன்னாடி தோன்றினாரு. அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டான். அவன் கேட்டதை தந்தருளி அக்னி தேவன், அசுர இளவரசனே, நீ கேட்ட வரத்தை அளித்தேன். நீ இங்கிருந்து சென்று முதலில் எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு. உற்சாகத்தோட வந்த ரம்பன் முதல்ல பார்த்தது ஒரு பெண் காட்டெருமையத்தான். அவனோட அசுர புத்தி குரூரமா வேலை செஞ்சது. அவனும் ஒரு காட்டெருமையா உருமாறி அந்த பெண் காட்டெருமை மேல காதல் கொண்டான். இதுக்கு முன்னாடி அகத்திய முனிவரால எருமையாய் பிறப்பாய் அப்படின்னு சாபம் வாங்குன வரமுனி இந்த ரம்பனுக்கு மகிஷாசுரன்ற பேர்ல மகனா பிறந்தாரு. ரம்பனோட சகோதரன் கரம்பனுக்கு தத்தாத்ரேயர்கிட்ட சாபம் வாங்குன லீலாவதி அசுர குலத்துல மகிஷமுகின்ற பேர்ல மகளா பிறந்தா. அண்ணன் தங்கையான 2 பேரும் அசுர உடலோடும் எருமை தலையோடும் அசுரகுல வாரிசுகளா பிறந்தாங்க. தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் பெறுவதற்காகவும் துர்வாச முனிவரோட சாபத்தால இந்திரன் தான் இழந்த செல்வங்களை பெறுவதற்காகவும் மேருமலையை மத்தாவும் வாசுகி என்னும் பாம்ப கைராவும் கொண்டு திருபார் கடலை கடைஞ்சாங்க. அப்போ வாசுகி பாம்பு கக்கிய காலமென்ற விஷமும் பார்க்கடல்ல தோன்றிய ஆலமென்ற விஷமும் சேர்ந்து ஆலகால விஷமா மாறி தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்கத் துரத்துனுச்சு. தேவர்களும் அசுரர்களும் அந்த பரமசிவன் கிட்ட எங்களை காப்பாத்துங்க ஈசனேனு வேண்ட அந்த பரமன் அந்த ஆலகால விஷத்தை குடிச்சு தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாத்தி திருநீலகண்டனானாரு.
அதுக்கப்புறம் அவங்க திருபார்கடலை கடைஞ்ச போது அதுல இந்திரன் தான் இழந்த செல்வங்களான சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி, ரதி, அகலிகை, இந்திராணி, 66,000 அரம்பா ஸ்திரீகள், காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், உச்சை சிரவம் எல்லாமே திரும்ப கிடைச்சது. ஆனா தேவர்களும் அசுரர்களும் எதிர்பார்த்த தேவாமிர்தம் கிடைக்கல. அதனால விரக்தி அடைஞ்ச தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க, அப்போ தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த நேரம் தேவாமிர்தம் பார்க்கடல்ல உருவாக அத அங்கிருந்த அசுரர்கள் தமதாக்கிக்கிட்டாங்க. இதை பார்த்த திருமால் தேவாமிர்தத்தை அசுரர்கள் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாகா வரம் பெற்றுடுவாங்கன்னு நினைச்சு அதை அவங்க கிட்ட இருந்து திரும்பி தந்திரமா பறிச்சுக்க முடிவு பண்ணாரு. அதனால அசுரர்களோட பலவீனமே பெண்கள் தான். அழகான பெண்களை பார்த்தாலே அவங்க மயங்கிடுவாங்க. உடனே விஷ்ணு பகவான் ஒரு அழகான மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களோட கவனத்தை திசை திருப்பி தேவாமிர்தத்தை அசுரர்கள் கிட்ட இருந்து தந்திரமா பெற்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிச்சாங்க. பஸ்மாசுரன்ற அசுரன் பெரும் தவம் செஞ்சு சிவபெருமான் கிட்ட தான் யார் தலையில கை வச்சாலும் அவங்க எரிஞ்சி சாம்பலாகிடணும்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான். விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த அந்த நேரம் தான் பெற்ற வரத்தினால பெரும் வலிமையோடையும் அகங்காரத்தோடையும் இருந்த பஸ்மாசுரன் தான் வாங்கின வரத்தை வரம் கொடுத்த சிவபெருமான் கிட்டையே சோதிச்சு பார்க்க முடிவு பண்ணி அவர் தலையிலேயே கை வைக்க போனான். அந்த நேரத்துல மோகினி அவதாரத்தில் இருந்த திருமால் பஸ்மாசுரனை மதிமயக்கி அவன் எண்ணத்தை திசை திருப்பி அவனோட போட்டி போட்டு நடனமாடி தந்திரமா அவன் கையை அவன் தலைமையிலேயே வைக்க வச்சு அவனை பஸ்பமாக்குனாரு. சரியான நேரத்துல தன்னை காப்பாத்துன அந்த அழகான மோகினி ரூபத்தை பார்த்த சிவபெருமான் விதிவசத்தால நிகழப்போற மகிஷ சம்காரத்தை நடத்துறதுக்காகவும் அந்த மோகினி மேல மோகம் கொண்டு ஹரிஹரபுத்திரரான சாஸ்தா அவதரிச்சதா புராணம் சொல்லுது. ஹரிஹரபுத்திரரான தர்மசாஸ்தாவ தந்தையாகிய சங்கரனும் தாயாகிய நாராயணமூர்த்தியும் பூலோகத்தை காவல் புரியும் காவல் தெய்வமா இருக்க ஆசீர்வதிச்சு பிரம்மா கிட்ட ஒப்படைச்சாங்க. குறுகிய காலத்திலேயே சகல சாஸ்திரங்களையும் பிரம்மா கிட்ட கத்துக்கிட்டு பிரம்ம சாஸ்தா ஆனாரு. கைலாசத்துல பரமசிவன் ஆணைக்குட்பட்டு பூதகணங்களுக்கு தலைவராகி பூதநாதன்ற பெயரையும் பெற்றாரு. மகிஷாசுரன் பிரம்மதேவன் கிட்ட கடும் தவம் புரிஞ்சு இந்த உலகத்துல தன்னை யாரும் வெல்லக்கூடாது, அப்படியே ஒருவேளை தனக்கு மரணம் வந்தாலும் அது ஒரு பெண்ணால மட்டும்தான் ஆகணும்னு சொல்லி பொண்ண துச்சமா மதிச்சு சர்வலோகங்களையும் அரசாலும் ஒரு வரத்தை வாங்கினான். வரத்தை வாங்கின அவன் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் கைப்பற்றி ஆட்டி படைச்சான். அவனோட கொடுமையை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து மும்மூர்த்திகள் கிட்ட முறையிட ஒரு பொண்ணாலதான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு அவன் வாங்கின வரத்தினால அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி மும்மூர்த்திகள் துர்காதேவியை உருவாக்குனாங்க. துர்காதேவி மகிஷாசுரனோட போர் புரிஞ்சு அவனை அழிச்சு மகிஷாசுரமர்த்தினின்னு பெயர் பெற்றாங்க. மகிஷாசுரன் உலகத்தையும் ஆட்சி செஞ்ச போது தேவலோக சுகபோகங்கள்ல சந்தோஷமா இருந்த கரம்பனோட மகளான மகிஷி மகிஷாசுரனுடைய அழிவுக்கு தேவர்களே காரணம் அப்படின்னு நினைச்சு அவங்கள பழி வாங்க முடிவு பண்ணினா. அதுக்கான சக்தியை பெறுவதற்கு பிரம்மனை நோக்கி பல ஆண்டுகள் நெருப்பு மேல நின்னு தவம் செஞ்சா. மகிஷியோட கடுமையான தவத்தை பார்த்து மகிழ்ந்த பிரம்மதேவன் அவளுக்கு முன்ன தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. ஏற்கனவே தன்னோட அண்ணன் மகிஷாசுரன் ஒரு பெண்ணால தான் தனக்கு மரணம் வேண்டும்னு கேட்டு கடைசியில அது வேலை செய்யல. இந்த தடவை சாதுரியமா இயற்கைக்கு மாறா நடக்கவே முடியாத ஒரு வரம் கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணி, பிரம்மதேவரே, என் மரணம் ஹரியும் ஹரனும் இணைந்து பெற்றெடுத்த ஒரு ஆண் பிள்ளையால் மட்டுமே நிகழ வேண்டும். அவனும் ஒரு சாதாரண மனிதனாவும் பிரம்மச்சாரியாவும் 12 வயசு பாலகனாவும் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்க பிரம்மதேவரும் வேண்டிய வரத்தை அளித்தோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு. இந்த பிரம்மதேவருக்கு இதே வேலையா போச்சு. ஆனா என்ன பண்றது, அந்த காலத்துல யாரு கடுமையான தவம் செஞ்சாலும் அந்த தவம் வெற்றி பெறும் போது அவங்க கேட்ட வரத்தை கொடுப்பது தெய்வங்களுக்கான நியதி. அது அசுரர்களா இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களா இருந்தாலும் சரி. 2 ஆண்கள் இணைஞ்சி குழந்தை பெத்துக்க முடியுமா அப்படின்றது மகிஷியின் எண்ணம். ஆனா பாவம் அவளுக்கு தெரியல. ஹரிஹரபுத்திரரான சாஸ்தா ஏற்கனவே அவதரிச்சிட்டாருன்னு தான் சாகாவரம் வாங்கிட்டதா நினைச்சி கர்வம் கொண்டு தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சா மகிஷி. தேவலோக சிம்மாசனத்தை கைப்பற்றி தேவர்களை துன்புறுத்தி வந்தா. நேபாள தேசத்தை பலிங்கன்ற அரசன் ஆட்சி செஞ்சு வந்தான். மந்திர சாஸ்திரத்துல பண்டிதனாவும் காளியின் வரப்பிரசாதம் பெற்றவனாவும் இருந்த அந்த அரசனுக்கு புஷ்கலை அப்படின்னு ஒரு அழகான மகள் இருந்தா. மன்னன் பலிங்கன் தான் எப்பவும் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு, அதாவது தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்குறதுக்காக அவனோட தேசத்துல இருந்த கன்னி பெண்களை எல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்தான். அதே தேசத்துல கன்னிகா அப்படின்ற ஒரு இளம் பெண் வாழ்ந்து வந்தா. அவ ஒரு மிகச்சிறந்த சிவபக்தை.
மன்னரோட படை வீரர்கள் அந்த தேசத்துல எல்லா வீட்லயும் இருந்த கன்னி பெண்களையும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தன்னோட வீட்ல இருந்த கன்னிகாவையும் படை வீரர்கள் இழுத்துட்டு போக இத பார்த்த சிவபெருமான் தன்னோட பக்தைய காப்பாத்த நினைச்சு குமாரரான பிரம்ம சாஸ்தாவை கன்னிகாவை பாதுகாக்க பூலோகத்துக்கு அனுப்புனாரு. அவருக்கு துணையா தன்னோட பூத கணங்கள்ல ஒருவரான கருப்பண்ணசாமியையும் அனுப்பி வச்சாரு. சாத்திரத்தில் வல்லவரான ஹரிஹரபுத்திரன் பலிங்கனால செய்யப்பட்ட பல சூழ்ச்சிகளையும் வென்று கன்னிகாவை காப்பாத்தினதோட தான் யார் என்பதையும் மன்னனுக்கு காட்டினாரு. உண்மையை உணர்ந்த மன்னன் பலிங்கன் மனசு மாறி சாஸ்தா கிட்ட மன்னிப்பு கேட்டதோட இல்லாம தன்னோட ஒரே மகளான புஷ்கலைய கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி வேண்டிக்க அவரும் புஷ்கலைய திருமணம் செஞ்சு புஷ்கலா காந்தன் என்ற பெயரையும் பெற்றாரு. ஆரியங்காவு கோவில்ல ஐயன் சாஸ்தா தன்னோட மனைவி புஷ்கலையோட காட்சி தந்து அருள் பாலிக்கிறாரு. மதம் கொண்ட யானையை அடக்கி புஷ்கலைய திருமணம் செஞ்ச இன்னொரு செவி வழி கதையும் இருக்கு. அதை நம்ம இன்னொரு வீடியோல ஆரியங்காவு சாஸ்தா கோவில் உருவான வரலாற்றோட பார்க்கலாம். சத்தியபூர்ணர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாததுனால ஹரியின் புதல்வனை திருமணம் செஞ்சுக்கணும்னு வேண்டி கல்யாண விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தாங்க. இறைவன் அவங்களுக்கு அடுத்த பிறவியில உங்களுடைய ஆவல் பூர்த்தி அடையும் அப்படின்னு வரம் கொடுக்க ஒருத்தி நேபாள மன்னன் மகள் புஷ்கலையா பிறந்து சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. பூரணையானவள் மலையாள தேசம் வஞ்சி மாநகரத்துல பிஞ்சகன்ற அரசனுக்கு மகளா பிறக்கிறா. ஒரு நாள் மன்னன் பிஞ்சகன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனப்ப காட்டு மிருகங்கள் மேல கவனம் செலுத்தி தன்னோட படை பரிவாரத்தை மறந்து காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தனியா போயிட்டாரு. பொழுது சாஞ்ச அப்புறம் இருள் சூழ்ந்த பிறகுதான் தெரிஞ்சது தான் காட்டுக்குள்ள நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம்னு. சுத்தி தான் எங்க இருக்கோம்னு நல்லா பாக்குறாரு. பக்கத்திலே ஒரு மயானம். அந்த மயானத்துல அந்த நேரத்துல ஒரே கூச்சல், குழப்பம், சிரிப்பு, அழுகை ஓலம் எல்லாம் கேட்க நிறைய ஆவிகள் அலைஞ்சிட்டு இருக்கு. கதிகலங்கிய மன்னனுக்கு உடனே ஞாபகம் வந்தது பூதநாதனாகிய சாஸ்தாதான். உடனே அவரை நினைச்சி பூதநாதனே சரணம், செண்டாயுதத்தை ஏந்தியவனே சரணம், மோகினி மைந்தனே சரணம், ஐயனே சரணம் அப்படின்னு துதிச்சு வேண்டினான். ஐயன் அங்க வந்து பயம் வேண்டாம்னு மன்னனை காப்பாத்தி தன்னோட குதிரையில அவரை பத்திரமா ஏத்தி அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. மனம் மகிழ்ந்த மன்னன் பூதநாதனை பார்த்து, ஐயனே, அடியேனின் மகள் பூர்ணை திருமண பருவம் எய்தி இன்னும் திருமணமாகல, நீங்க தான் அவளை ஏத்துக்கிட்டு ரட்சிக்க வேணும்னு கேட்க சாஸ்தாவும் அவளோட பிறப்பையும் தன்னை மணக்கவே அவ பிறந்து காத்திருப்பதையும் உணர்ந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. புஷ்கலையையும் பூர்ணையையும் மணந்து கொண்ட ஹரிஹராத்மஜன் பூர்ண புஷ்கலை சப்தனா கைலாசம் வந்தடைஞ்சாரு. இவருக்கு சத்தியகன் என்ற புத்திரனும் உண்டு. அச்சன் கோயில் தர்மசாஸ்தா கோவில்ல தன்னோட மனைவிமார்களான புஷ்கலை மற்றும் பூர்ணாவோட கல்யாண சாஸ்தாவா அருள் பாலிக்கிறாரு. பூரணைய ஐயன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தி கேட்ட புஷ்கலையின் தந்தை மன்னன் பலிங்கன் தன்னோட பொண்ணுக்கு சாஸ்தா துரோகம் பண்ணிட்டதா நினைக்கிறாரு. கோவத்துல தன்னோட மகள் புஷ்கலை கிட்ட போய் நடந்தது என்னன்னு கேட்கிறாரு. ஆனா புஷ்கலை, அப்பா, எல்லாமே அந்த இறைவனோட அருள். தன்னோட முற்பிறப்பின் தவத்தை உணர்ந்த புஷ்கலாதேவி தந்தையை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. ஆனாலும் பளிங்கனுடைய ஆத்திரம் அதிகமாகுது. நேரா போய் சாஸ்தா கிட்டையே நீதி கேட்கிறாரு. ஐயனே, என் மகள் புஷ்கல இருக்க நீங்க பூர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நியாயமா? இது நீங்க என் பொண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டு கோவத்துல, நீ தெய்வீக பிறவின்றனால தானே என் மகளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்ட. நீ பூலோகத்துல மனுஷனா பிறந்து பிரம்மச்சாரியாவும் யோகியாவும் இருக்க கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டாரு. ஐயன் முகத்துல புன்முறுவலோட, பலிஞனே, ஏற்கனவே நான் பூலோகத்துல மனுஷனா வாழ வேண்டிய கட்டாயம் ஒன்னு இருக்கு. அங்க நான் எடுக்க போற காரியத்தை முடிக்க பிரம்மச்சாரியாவும் இருக்க வேண்டியிருக்கு. இப்ப உன்னோட சாபம் அதை ரொம்ப சுலபமாக்கிடுச்சு. என்னோட பூலோக அவதாரத்துல நீயே எனக்கு தந்தையா வந்து என் மேல பாசம் காட்டி வளர்ப்ப. உனக்கு மகனா நானே வந்து என்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றிக்குவேன். நீ உன்னோட அடுத்த பிறவியில பந்தல நாட்டு ஆட்சி செய்யும் போது நானே உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கின சாபத்தை வரமா மாத்திக்கிட்டாரு ஐயன் பூதநாதன். பளிஞனும் பந்தள தேசத்துல பிறந்து ராஜசேகர் என்ற பேரோட அரசாண்டு வந்தான். ராஜசேகர மன்னன் ஒரு தீவிர சிவபக்தன். மகாராணி கோப்பெருந்தேவி ஒரு விஷ்ணு பக்தை. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு ரொம்ப கவலையோட பிரார்த்தனை செஞ்சு குழந்தை பேருக்காக அந்த மகேசனை பூஜை செஞ்சு வந்தாங்க. மன்னனோட மனவேதனையையும் அவரோட தயாள குணத்தையும் பலவீனமா நினைச்ச அந்த நாட்டு மந்திரி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நாட்டுல பல குழப்பங்களை ஏற்படுத்தி ராஜ்யத்தை தானே கைப்பற்றும் நோக்கத்தோட பல சூழ்ச்சிகளை செஞ்சு வந்தான். இது இப்படி இருக்க தேவலோக சிம்மாசனத்தை கைப்பற்றி தேவர்களை அடிமைப்படுத்தி வந்த மகிஷி அங்க இருந்த சுந்தர மகிஷம் என்பவரை திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையும் நடத்துறா. இந்த சுந்தர மகிஷம் யாருன்னா
போன பிறவியில காலவன் முனிவரோட மகள் லீலாவதி கிட்ட சாபம் வாங்கின தத்தாத்திரேயர் தான் இந்த பிறவியில தேவலோகத்துல எருமை உருவத்துல சுந்தர மகிஷமா பிறந்திருக்காரு. நாளுக்கு நாள் மகிஷியோட அட்டூழியம் அதிகமாகுது. அந்த பரமன் மகிஷிய வதம் செஞ்சு தேவர்களோட குறைய தீர்க்கவும் அனுதினமும் தன்னை பூஜித்து வர பந்தள மன்னன் ராஜசேகரனுடைய மனக்கவலையை தீர்க்கவும் அந்த பூதநாதன் சாஸ்தாவை கூப்பிட்டு, மகனே, பூலோகத்துல நீ ஐயப்பனா அவதரிக்க வேண்டிய சரியான தருணம் வந்திருக்கு. இதோ இந்த மணிமாலைய கழுத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஐயப்ப பிரானை ஒரு குழந்தையாக்கி பம்பா நதிக்கரைக்கு ஒரு ரிஷி உருவம் எடுத்து சாஸ்தாவாகிய குழந்தையோட வேட்டைக்கு வந்த தன்னோட பக்தனான ராஜசேகரனுடைய வரவுக்காக ஒரு மரத்தடியில காத்திருக்காரு அந்த பரமசிவன். அன்னைக்கு காலையில காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல தேசத்து மன்னன் பம்பா நதிக்கரைக்கு வந்தபோது ஒரு பச்சிளம் குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுச்சு. குரல் வந்த பக்கமா போனாரு மன்னன் ராஜசேகரன். என்ன ஆச்சரியம், கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு ஆண் குழந்தை கழுத்துல மணிமாலையோட அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தை அவ்வளவு அழகு. அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைக்கு பக்கத்துல மன்னன் போன உடனே அது அந்த மன்னனை பார்த்து சிரிச்சிச்சு. மன்னன் அந்த குழந்தைய கையில எடுத்து மார்போடு அள்ளி அணைச்சான். சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. அந்த நேரம் அங்க வந்த ஒரு முனிவர் குழந்தையையும் மன்னனையும் பார்த்தாரு. மன்னா, குழந்தை செல்வம் இல்லாத நீ இந்த பாலகனை வளர்த்து வா. இவனால் உன் ராஜவம்சமே பெருமை அடையும். இவனோட பெருமையை நீயும் பின்னால உணர்வ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அந்த குழந்தைய தூக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு ராஜசேகரன். கழுத்துல மணிமாலையோட குழந்தை கிடைச்சதுனால மணிகண்டன்னு பேரு வச்சாங்க. குழந்தை மணிகண்டன் அரண்மனையில வளர்ந்து வரான். சில வருஷங்கள்லயே ராணிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாம் மணிகண்டன் வந்த அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த குழந்தைக்கு ராஜராஜன்னு பேரு வச்சாங்க. பாலகன் மணிகண்டனை குருகுலத்துல சேர்க்க முடிவு பண்ணாரு பந்தல் அரசன். தெய்வ குழந்தையான மணிகண்டன் குறுகிய காலத்திலேயே 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 64 ஆயக்கலைகளிலும் சிறந்து விளங்கினான். குருகுலவாசம் முடிஞ்சது. குருதட்சணையா பிறவியிலேயே ஊமையா பிறந்த குருவோட மகனை மணிகண்டன் பேச வச்சான். ஏற்கனவே மணிகண்டனோட அபூர்வ சக்தியையும் செயல்களையும் பார்த்த குரு, இவன் ஒரு சாதாரண மனித பிறவியா இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இப்படி ஒரு தெய்வ செயல் செஞ்சு தன்னோட மகனை பேச வச்ச மணிகண்டன் கிட்ட உண்மையிலேயே தாங்கள் யார் அப்படின்னு குரு கேட்டாரு. தன்னோட குரு கிட்ட உண்மையை மறைக்க முடியாத மணிகண்டன் தான் யாருன்றதையும் தன்னோட அவதார நோக்கத்தையும் சொல்லி இதை ரகசியமா வச்சுக்க வேண்டுனாரு. அதோட வருஷா வருஷம் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஜோதி சொரூபமா தான் காட்சி தருவேன்னும் வாக்களிச்சாரு. தன்னோட ஞான அறிவாலும் சமயோஜித புத்தியாலும் பூலோகத்தில் இருந்த எல்லா பண்டிதர்களையும் வித்வான்களையும் தோக்கடிச்சு பந்தல தேசத்தோட புகழ நிலைநிறுத்தினாரு. மணிகண்டனோட எல்லையற்ற திறமையையும் சக்திகளையும் பார்த்து பொறாமையும் வெறுப்பும் கொண்ட மந்திரி மணிகண்டன் யாருன்னு தெரியாம அவனை கொல்ல பல சதித்திட்டம் போட்டான். பலமுறை சாப்பாட்டுல விஷம் வச்சும் இன்னும் பல சூழ்ச்சி செஞ்சும் அவனால மணிகண்டனை எதுவுமே செய்ய முடியல. மணிகண்டனால நாட்டுல எல்லா நலனும் ஏற்படுதுன்னு புரிஞ்சுகிட்ட ராஜசேகர மன்னன் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செஞ்சாரு. இதனால ரொம்ப வேதனை அடைஞ்ச மந்திரி மன்னர்கிட்ட பல காரணங்களை சொல்லி பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுனான். பல துர்போதனைகளை செய்ய ஆரம்பிச்சான். ராணி மனசுல நஞ்ச விதைச்சான். இதுக்கு இடையில மகிஷியோட அட்டூழியம் தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் பெருகிருச்சு. அவளோட சம்ஹார காலம் நெருங்கினதை உணர்ந்த பரமசிவன் மகிஷி இருக்கிற காட்டுக்கு மணிகண்டனை அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு சாதகமான சந்தர்ப்பத்தை உண்டாக்கி அவரே மகாராணிக்கு தலைவலிய வர செய்யறாரு. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மந்திரி தலைவலிய சாதாரண மருந்துங்களால குணப்படுத்த முடியாது, புலிப்பால் கொண்டு வந்தாதான் சரி செய்ய முடியும்னு அரண்மனை வைத்தியரை சொல்ல வச்சு அவனோட எந்த சூழ்ச்சியும் பலிக்காததனால மணிகண்டனை காட்டுக்குள்ள அனுப்பி மிருகங்கள் மூலமா கொல்ல சதி செஞ்சான். மன்னர் சொன்னாரு, புலிக்கிட்ட இருந்து யாராலையும் பால் கறந்து கொண்டு வர முடியாதுன்னு. அந்த நேரத்துல மகாராணி மந்திரியோட துர்போதனையால என் மகன் மணிகண்டனால முடியும்னு சொல்ல மன்னர் அதிர்ச்சி அடைகிறாரு. மணிகண்டனும் தன்னோட அவதார நோக்கத்தை உணர்ந்து புலிப்பால் கொண்டு வர சம்மதிச்சு காட்டுக்கு போக ஆயத்தமானாரு. மன்னனோட மனசு கலங்குனுச்சு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதா உணர்ந்தாரு. ஆனாலும் தன்னோட மனைவி தலைவலியால துடிக்கிறா. 2 பக்கமும் இருதலை கொல்லி எறும்பா தவிக்கிறான். மனம் கலங்கின மன்னனையும் மணிகண்டன் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்கிறான். அரை மனசா சம்மதிச்சான் மன்னன். பெரிய படைகளோட போனா புலிக்கூட்டங்கள் எல்லாம் பயந்து ஓடிரும்னு மணிகண்டன் மட்டும் தனியா கிளம்புனாரு. மனசு கேட்காம காட்டுல சாப்பாடு கிடைக்காம பையன் தவிப்பானேன்னு ஒரு துணியை எடுத்து அதுல ஒரு பக்கம் பையன் வழியில சாப்பிடுறதுக்கு ஆகார பொருட்களை வச்சு இன்னொரு பக்கத்துல பூஜை செய்யறதுக்கு
சிவ அம்சமா 3 கண்ணுள்ள தேங்காயும் அதுல விஷ்ணு அம்சமா நெய்யும் ஊத்தி முடிச்சு போட்டு 2 முடிச்சும் தலையில இருக்க மாதிரி ஒன்னா இருமுடி கட்டி ஐயப்ப சுவாமியின் தலைமையில வச்சு வழி அனுப்பி வச்சாரு மன்னன் ராஜசேகரன். அரண்மனையை விட்டு கிளம்புன மணிகண்டன் காட்டுக்கு வராரு. அங்க ஏற்கனவே மும்மூர்த்திகளோட கட்டளைப்படி இந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் முனிவர்களும் மணிகண்டனை வரவேற்று போற்றி துதித்து காந்தமலை மேல இருக்க பொன்னம்பல மேட்டுல சிம்மாசனம் போட்டு ஐயனை உட்கார வைக்கிறாங்க. தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சியோட அட்டூழியங்களை மனித அவதாரத்துல இருக்க சாஸ்தாவான மணிகண்டன் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அவரும் தன்னோட அவதார நோக்கத்தை முழுசா உணர்ந்து மகிழ்ச்சியோட போர் செய்ய கிளம்புனாரு. மகிழ்ச்சியோட போர் செஞ்ச ஐயன் அம்பு மழைய பொழிஞ்சி அவளை நிலைகுலைய வச்சு தூக்கி வீசுறாரு. அவ பந்தல நாட்டுக்காட்டுல இருக்க அழுதா நதியில விழுந்தா. மறுபடியும் எழுந்தா ஆபத்துன்னு நினைச்சவரு அவ எந்திரிக்கிறதுக்குள்ள அவ உடம்பு மேல ஏறி நின்னு நர்த்தனம் ஆடுறாரு. அவளோட பலமும் அகங்காரமும் போனது. ஹரிஹர புத்திரனோட திருவடிப்பட்டதுமே அவளுக்கு மெய்ஞானம் உதிக்குது. தன்னோட முற்பிறவியில தான் செஞ்ச தவறுகள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அவளோட உடம்புல இருந்து வெளியில வந்த உயிர் ஒளிமயமா பெண் வடிவம் எடுத்து சாப விமோசனம் பெற்று லீலாவதியா வெளியில வந்தா. ஐயனோட பாதங்கள்ல விழுந்து, ஐயனே, உங்களால சாப விமோசனம் பெற்ற என்னை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐயன் சொல்றாரு, இந்த அவதாரத்தோட நோக்கமே மகிஷி சம்ஹாரம் தான். இந்த பிறவியில எனக்கு திருமணமே கிடையாது. கலியுகத்துல மக்களை காக்கும் கடவுளா இங்கேயே கோயில் கொள்ளுவேன். நீ எப்போதும் மஞ்சள் மாதாவா மாளிகைபுரத்து அம்மனா இருந்து என்னோட பக்தர்களுக்கு அருள் புரிவாய். எந்த வருஷம் என்ன பார்க்க வர்ற பக்தர்கள்ல புது பக்தர்கள் இல்லையோ அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் தேவர்கள் மணிகண்டன் மேல பூமாரி பொழிஞ்சி புகழ் பாடுனாங்க. இந்த பிறவியில எனக்கு இருக்கிற இன்னொரு கடமை என் தாய்க்கு புலிப்பால் கொண்டு போறது அப்படின்னு சொன்னவர்கிட்ட இந்திரன் சொன்னாரு, ஐயனே, நீங்க புலிப்பால் கொண்டு போனீங்கன்னா அதை அங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நானே ஒரு பெண் புலியா மாறுறேன். என் மேல உட்காருங்க, நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல புலியா உருவம் எடுத்த இந்திரன் மேல உட்கார்ந்தாரு ஐயன். மற்ற தேவர்களும் புலியா மாற புலிகள் படை சூழ அந்த ஐயப்பன் பந்தல அரண்மனைக்கு போறாரு. போற வழியில உள்ள ஒரு மலையில சாபத்தால முதிர்ந்த உருவம் அடைஞ்ச சபரின்ற பெண் தவம் செஞ்சிட்டு இருந்தா. புலி மேல ஆசனம் போட்டு உட்காந்து வந்த மணிகண்டன் அவ உபசரிக்க அவளோட சாபத்தை தெரிஞ்சுகிட்ட ஐயன் அவளுக்கும் சாப விமோசனம் கொடுத்து தேவலோகத்துக்கு போகும்படி செஞ்சாரு. எந்த மலையில தன்னோட சாபம் நிவர்த்தியானுச்சோ அந்த மலைக்கு தன்னோட பேரான சபரியாகிய சபரிமலைன்னு பேரிடணும்னும் அந்த மலைக்கு வர்ற மனிதர்கள் தங்களோட துயரத்திலிருந்து விடுபடணும்னும் 18 பிரதட்சணை நமஸ்காரம் செஞ்சா. மணிகண்டனும் வித்யாதார மங்கையர்கிட்ட தனக்கு 18 சித்திகளையும் 18 படிகளா அமைச்சு கோயில் கொள்றதாகவும் ஒவ்வொரு வருஷமும் தன்னை தரிசிக்க வர்றவங்க ஒவ்வொரு சித்தியையும் அடைஞ்சி 18 வருஷங்கள் தன்னை தரிசிச்சவங்க சித்த புருஷர்களா முடிசூடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு செய்ய வேண்டிய தவத்தை நானே இங்க செய்ய போறதாவும் வாக்களிச்சு புலிக்கூட்டத்தோட பந்தல தேசத்திற்கு போனாரு. புலிகள் படைசூழ அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச மணிகண்டனை பார்த்த எல்லாருமே பயம் கலந்த அதிசயத்தோட பார்த்தாங்க. மணிகண்டன் யாருன்னு தெரிஞ்சுகிட்ட மகாராணியும் மந்திரியும் தங்களோட குற்றங்களை மன்னிக்க வேண்டுனாங்க. அப்ப மணிகண்டன், நீங்க எந்த தவறும் செய்யல, எல்லாம் அந்த பரம்பொருளின் திருவிளையாடல் தான். கலியுகத்துல அதர்மம் தலை தூக்கி இருக்க இந்த நேரத்துல இறைவனோட ஆணைப்படி தர்மத்தை நிலைநாட்ட தர்ம சாஸ்தாவா தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனும் மகாராணியும் மனமுடைஞ்சு, பட்டாபிஷேகம் நடக்கும்போது போட வேண்டிய நகைங்களை ஒரு நாளாவது நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து எங்களுக்கு போட்டு காண்பிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா கேட்டாங்க. அதுக்கு ஐயன், இந்த பந்தள சிம்மாசனத்தை விட மேன்மையான சிம்மாசனம் எனக்காக காத்திருக்கு. அது இறைவனோட நியதி. இருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் மகர ஜோதி அன்னைக்கு இந்த ஆபரணங்களை போட்டு தங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னும் உறுதியளிச்சாரு. அதோட அந்த திருவாபரண பெட்டி எப்படி யாரால சபரிமலைக்கு எடுத்துட்டு வரணும்னும் எங்கெங்க இறங்கி ஆசீர்வாதம் வாங்கணும்னும் மன்னனுக்கு தெளிவா எடுத்துரைச்சாரு. அப்ப மன்னன், சுவாமி, நீங்க இங்க இருந்த அடையாளமா உங்களுக்கு நாங்க ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம். அதை எங்க கட்டணும்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே மணிகண்டன் ஒரு அம்பை எய்தி, இந்த அம்பு எங்க போய் விழுதோ அங்க எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்பு சரியா சபரிமலையில விழுந்தது. அங்க 18 படிங்களோட கிழக்கு நோக்கி தனக்கும் இடது பக்கத்துல மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி சொல்லி தான் இனிமே இந்த அரச மாளிகையில தங்க முடியாது, சபரிமலைக்கு தவம் செய்ய போறதா சொல்லி மறைஞ்சாரு. மணிகண்டனோட கட்டளைப்படி அகத்திய முனிவரோட ஆலோசனையை பெற்று மன்னர் ராஜசேகரன் சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாம ராப்பகலா மேற்பார்வை செஞ்சு சபரிமலையில 18 படிங்களோட கூடிய அழகான கோயிலை கட்டினாரு. தவக்கோலத்தில் அமர்ந்த ஐயப்பன் தவத்தின் நிறைவா பரசுராமர் அமைச்ச தர்மசாஸ்தா விக்கிரகத்தில் ஐக்கியமானாரு.
அதுக்கப்புறமா சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில உள்ள ஐயப்பனின் வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆதி காலத்துல பரசுராமர் பிரதிஷ்டை செஞ்ச சாஸ்தாவோட வடிவத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டுமே வழிபாடுகள் நடந்துச்சு. ஐயப்பன் வடிவம் அமைஞ்ச பிறகே மாத பூஜைகள், மண்டல பூஜைகள், மகர விளக்கு பூஜைகள் தொடங்குனுச்சு. அதனாலதான் இன்னைக்கும் சபரிமலையில மகர சங்கராந்தி தரிசனம் சிறப்பா கொண்டாடுறாங்க. ஐயப்பன்னு சொன்னதும் சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்திருக்கும் வடிவமே பலருக்கும் நினைவுக்கு வரும். ஆனா அவரு 4 விதமான ஆசனங்கள்ல அமர்ந்து 4 வகையான முத்திரைகளை காட்டுபவர்னு சொல்லுது பூதநாததோ பாக்யானம். தியான பிந்து ஆசனத்துல அபய சின்முத்திரை தரித்தும், கிருக நாரிய பீட ஆசனத்துல யோக பிராண முத்திரையுடனும், குதபாத சிரேஷ்டாசனத்துல அபானபந்த முத்திரையோடும், அஷ்டகோண சாஸ்தா பீடத்துல யோக பத்ராசனத்திலும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் ஐயப்பன். வருஷா வருஷம் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மதம் பார்க்காம மாலை போட்டு 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து 18 புனித படிகள் மேல ஏறி ஐயனோட அருள் பெற்று வராங்க. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஐயப்பன் தன்னோட பக்தர்களுக்கு ஜோதி வடிவத்துல காட்சி தந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் சபரிமலை ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்ற அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும், கமெண்ட் பண்ணியும், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.